ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை விளாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 3:30க்கெலாம் எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்ச உடனே டிவியில் சாமி பாட்டு போட்டு விட்டாச்சு. கேட்டுகிட்டே நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே குளிக்க போயாச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு சைடு வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 3:30க்கெலாம் எந்திரிச்சிருந்தோம். அப்படி எந்திரிச்சுமே பார்த்திங்கன்னா நேரம் பத்தாமல் போச்சு. வாசலை பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்த உடனே கூட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டக்கூடாது, வாசலை மட்டும்தான் கூட்டணும். முத நாள் நைட்டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டெல்லாம் நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சிடணும். பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா போன வாரமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோம்பும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு. அதனால் மனசுக்கே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நாங்கள் 2 தடவை பண்ணியிருக்கோம். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக, ரொம்ப ஆக்டிவாக, சந்தோஷமாக இருந்துச்சு லைஃபு. அதனால தான் திரும்பவும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 தடவை அப்படின்னா 2 நாள் கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தோம். செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா 21 நாள் பண்ணியிருந்தோம். இந்த டைம் அதே மாதிரி நம்ம 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் போய் குளிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா பாத்ரூம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. அது தாத்தா காலத்தில் கட்டினது, அதனால் பின்னாடி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் குளிக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். மற்றபடி மற்ற வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு துளசி செடிக்கிட்டலாம் கழுவி விட்டுட்டு வாசல் தொளிக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாருமே காலையில் எந்திரிச்சு வாசை கூட்டி கோலம் போடுறதுக்கு பயப்படுவாங்க. நான் மட்டும் தனியாக தைரியமாக நின்று வாசை தொளிச்சிட்ருக்கேன். நான் ரொம்ப தைரியமான பிள்ளை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் இல்லை. கூட அம்மாவும் இருக்காங்க. அம்மாவும் நானும் சேர்ந்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணுறோம். அம்மா கூட இருக்கிறதுனால பயப்படாமல் தைரியமாக நின்றுருக்கேன். வாசல் தொளிச்சிட்டு நிலவாசல் கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா மா போட்டு தொடச்சிட்ருக்கேன். நம்ம விளக்கேற்றிட்டு தான் நம்மளோட வேண்டுதலை சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வேலைகளை பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டே மனசுக்குள்ளேயே நம்மளோட தேவைகளெல்லாம் சொல்லிக்கிட்டே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போட ஆரம்பித்தாச்சு. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே கோலம் போட்டு வச்சுருவாங்க. அப்போ தான் காலையில் எந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. காலையில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வாசல் தொளிச்சு கூட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா கோலம் போடணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு வர, அதனால் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை கோலம் தான் போட்டிருந்தோம். வெள்ளிக்கிழமை அதுவுமா பார்த்திங்கன்னா புள்ளி வைக்காமல் கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட விதியவே மாற்றுறதுக்கான சக்தி இருக்குது. நம்ம தொடர்ந்து ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா அது நிறைவேறும். அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தோஷமே கிடையாது. நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னா அது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். பெரிய கோலம் போடணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் ரங்கோலி மாதிரி போட்டுக்கிட்டே போனால் விடிஞ்சிரும். அப்புறம் பிரம்ம முகூர்த்த நேரமே போயிடும். அதனால சிம்பிளாக கோலம் போட்டாச்சு. இங்கே கோலம் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நிலவாசலில் போடணும், அப்புறம் துளசி அம்மா கிட்ட போடணும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையா போட்டுட்டு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். இந்த நேரம் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால மனசும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோலத்துக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது வீடே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நின்று அழகை ரசிச்சுட்டு வருவாங்க. பூவில் போட்ட உடனே எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வர ஜீவராசிகள் அழிச்சு விட்டு போயிடுவாங்க. கோலத்து மேலே ஏறி படுத்துக்குவாங்க. கலர் பொடிலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே போடலை. வீட்டில் பார்த்திங்கன்னா இல்லை, வாங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா போடணும். ஓகே, அவ்வளோதான். வாசலில் சூப்பராக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நிலவாசலில் போட போயிடலாம். நிலவாசலில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே மாக்கோலம் தான் போடுவோம். இது மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்போ ஒரு 3-4 பீஸ் போட்டு கோலம் போட்டுக்குவோம்.
இப்போ போடும்போது ஏதோ தண்ணியை வச்சு வரைகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். கையில் வந்து மாக்கோலம் போட முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி கூட போடலாம். நல்லா ஈஸியாக வரும். இந்த மாதிரி மாக்கோலம் வந்து நம்ம போடுறதுனால நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம ஃபாலோ பண்ண மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி எறும்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்ம நார்மல் கோலப்பொடி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும். ஆனால் மாக்கோலம் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அலையாது. 2-3 நாளைக்குனா கூட அப்படியே இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து வாசலில் வந்து கோலம் போட்டுருவோம் நிலப்படியில். நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம் நம்மளுக்கு காவலுக்காக இருப்பாங்க. அவங்கள மதித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நம்ம நிலவாசலில் வந்து மாக்கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. நிலப்படிக்கட்டில் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நிலவாசலுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். கோலம் வந்து நம்ம போட்டுட்டு தான் பூஜையவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணி உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பார்க்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துளசி அம்மா கிட்ட கோலம் போட போயாச்சு. துளசி அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி வச்சுருக்கோம். துளசி அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் தான் வச்சுருக்கோம். ஆனால் ஏற்கனவே துளசி மாடை வந்து வாங்கியாச்சு. அது வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிர உரையில் வந்து துளசி அம்மாவை பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுருக்கோம். துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளோட அருளும் கிடைக்கும், மகாலட்சுமி தாயோட அருளும் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து போட்டாச்சு. சாமி ரூமில் கோலம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீபாரத்தனை தட்டில் இருக்க விளக்கு ஏற்றிட்டு அதை வச்சு நம்ம எல்லா விளக்கும் ஏற்றிக்கலாம். 2 விளக்கு மட்டும் ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தீக்குச்சியில் வந்து ஏற்றலாம். நிறைய விளக்கு ஏற்றுறதா இருந்தால் இந்த மாதிரி நம்ம விளக்கில் ஏற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம துளசி அம்மாட்ட விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை ரூமில் போய் விளக்கேற்றணும். காற்று வேறு ரொம்ப பலமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. எங்கள் விளக்கு குளிந்துருமோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் அப்பாவை கும்பிட்டுட்டு துளசி அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம். அதனால் அவங்கள மனசார வந்து வேண்டிக்கிட்டு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக பண்ணணுன்ட்டு சாம்பிராணி காட்ட ஆரம்பித்தாச்சு. அடுத்ததாக வந்து தீபாரத்தனை வந்து காட்ட ஆரம்பித்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைவேறினதுக்கப்புறம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். துளசி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழைப்பழம், கொஞ்சமாக பூ, வளையல் வச்சுட்டு தீர்த்தம் வந்து வச்சுருந்தோம். துளசி அம்மாவோட மந்திரங்கள் எல்லாம் வந்து சொல்லிவிட்டு நம்ம வச்சுருந்த தீர்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து ஊற்றியாச்சு. அடுத்ததாக நிலவாசலில் விளக்கேற்ற வந்தாச்சு. நம்ம நிலவாசலில் கோலம் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி விளக்கேற்றுறது ரொம்ப முக்கியம். 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றியாச்சு. உருளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் உதிரி பூவை வச்சு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 விளக்கு ஏற்றுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த 5 விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பூதங்களை வந்து குறிக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா விளக்கையும் சேர்த்து ஒரு 7-8 விளக்கு கிட்ட வந்து ஏற்றிடுவோம். நிலவாசலுக்கு சாம்பிராணியும் தீபாரத்தனையும் காட்டிக்கலாம். பிரபஞ்சத்தையும் 30 முக்கோடி தேவர்களையும் நினச்சி நம்ம இந்த மாதிரி தீபாரத்தனை காட்டிக்கலாம். இப்போ பூஜை ரூமுக்கு விளக்கேற்ற வந்தாச்சு. பூஜை ரூமில் விளக்கேற்றும் போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:45 இருக்கும். சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 4 விளக்கு வந்து ஏற்றுவோம். விளக்கு வந்து ஏற்றுறதுக்கு முன்னாடியே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், ஜவ்வாது, சிவப்பு குன்றின் மணிலாம் வந்து நம்ம போட்டு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. மகாலட்சுமி அம்மாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே நான் குபேர விளக்கு தான் ஏற்றிருக்கேன். பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜையும் வந்து பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலசம் வச்சு பண்ணுறது வழக்கம் இல்லை. அதனால் நாங்கள் சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தோம்.
இன்றைக்கி மகாலட்சுமி தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், அது கூடவே நிறைய பழங்கள் வச்சுருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீட்டு, வளையல், மஞ்சள் குங்குமம், தாலி சரடு இதுவும் வந்து வச்சுருந்தோம். அது கூடவே கொஞ்சமாக பூவும் வச்சுக்கிட்டாச்சு. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக வந்து எதுவுமே செய்ய முடியல. அதனால இருக்கிறத வச்சு நம்ம சாமிக்கு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு விநாயகர் அகவல் படிச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு எல்லா சாமிங்களுக்கான காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி போற்றி இதெல்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தோம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மந்திரம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சக்தி அதிகம். அதனால நம்மளால் முடிஞ்ச மந்திரத்தை வந்து படிக்கலாம். எல்லா பாட்டையுமே பாடி முடிச்சுட்டு தீபாரத்தனை காட்டும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 5:20 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே எடுத்த வீடியோ. மாக்கோலை நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி ஜீவராசிகளும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம போட்டோம். அதே மாதிரியே திருப்தியாக எறும்புகள்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி பார்க்கணும், பிரம்ம முகூர்த்த மிராக்கிள்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.